ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து பட்ஜெட் 5G ப்ராசராக இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 கூட மீடியாடெக் கூடிய டிமென்சிட்டி 700 அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 5G ப்ராசரை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு 5G ப்ராசஸருமே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான அண்டர் 15,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 ஆல்ரெடி IQ Z6 Lite 5Gல யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெட்மி நோட் 12 5G மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் டிமென்சிட்டி 700 ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு பட்ஜெட் 5G ப்ராசஸரில் எது பவர்ஃபுல்லான ப்ராசர், எந்த ப்ராசர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நாம இப்போ சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 7th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 700 10th November 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் இங்கே லேட்டஸ்ட் சிப்ஸ்னு பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 தான் நமக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராசராக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிமென்சிட்டி 700ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி ப்ளூடூத் வெர்ஷன் ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் இருக்குது. அடுத்து ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே நமக்கு டியூவல் சேனலுக்கான LPDDR 4Xக்கான ரேம் டைப் 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட வருது. பட் ரேமுடைய சப்போர்ட்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 17.1 Gbps பேண்ட்விட்த் ஸ்பீட் இருக்குது. அதுவே டிமென்சிட்டி 700ல மேக்ஸிமம் 12 GBக்கான ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 17 Gbps/s பேண்ட்விட்த் ஸ்பீட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ரேம் டைப் ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருந்தாலும் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்து அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்துலையுமே eMMC 5.12 UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. 12 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 13 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. டியூவல் கேமராவில் 25+13 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமராவில் 32 மெகாபிக்சல் வரைக்கும் MFNR ZSL சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 700ல வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டியூவல் கேமராக்கான செட்டப் தான். டியூவல் கேமரான்னு வரும்போது 16+16 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்றாங்க. சிங்கிள் கேமரால மேக்ஸிமம் 64 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல லேட்டஸ்டா இருக்கு. 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1ல மேக்ஸிமம் 1080 பிக்சலுக்கான வீடியோ பண்ண முடியும். 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சல் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே டிமென்சிட்டி 700ல மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் டிமென்சிட்டி 700ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் வரும்போது டிமென்சிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட்டும் டிமென்சிட்டி 700 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் வைஸ் ரெண்டு சிப்ஸ் இருக்கும், எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனில் 120 Hz வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. பட் டிமென்சிட்டி 700ல மேக்ஸிமம் 90 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா ரெண்டுமே 5G மோடம். அதில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 ஸ்னாப்ட்ராகன் X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHz இந்த ஒரு வேவ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 700ல 5G இன்டகிரேட்டட் sub 6 GHz ஒரு மோடம் கொடுத்துருக்காங்க. ஸோ sub 6 GHz வேவ் மட்டும் தான் இதுலையும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.77 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் அப்படியே சிபியூக்குள்ளே போயிடுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 6 நானோமீட்டர் சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசரை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்எம்சி தான் இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே டிமென்சிட்டி 700 7 நானோமீட்டர் சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசரா இதையுமே டிஎஸ்எம்சி தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ரெண்டுமே டிஎஸ்எம்சி தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 6 நானோமீட்டர் சைஸில் கொஞ்சம் சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னும் பெட்டர் பவர் எஃபிஷியன்ட்டாக இன்னும் பெட்டர் பவர் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவே சிபியூடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 அந்த ஆக்டோகோரை 8 கோரை ரெண்டாக தான் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 கார்டெக்ஸ் A78 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கு. இது போக 6 கார்டெக்ஸ் A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 700 இவங்களுமே அந்த 8 கோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கார்டெக்ஸ் A76 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் 6 கார்டெக்ஸ் A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அங்கே மெயின் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான கார்டெக்ஸ் A78 கோர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே சிங்கிள் கோருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மல்டி கோர்னு வரும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் பெட்டரா டிமென்சிட்டி 700 விட கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான ஒரு CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நமக்கு இங்கே கொடுக்கும். அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 700 ARM Mali G57MC2 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல கண்டிப்பாக Adreno 619 தான் நமக்கு பெட்டரான ஜிபியூ. பட் ஜிபியூடைய Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே Adreno 619க்கு நமக்கு 90,000க்கான ஒரு ஜிபியூ Antutu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ARM Mali G57க்கு அப்ராக்சிமேட்டாக 83,000க்கான ஒரு ஜிபியூ Antutu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் Antutu ஸ்கோரும் கிளியராக சொல்லிடுச்சு நமக்கு Adreno 619 தான் இங்கே GPU வைஸ் பவர்ஃபுல்லான ஒரு GPU. நெக்ஸ்ட் ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1க்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு 3,88,000க்கான ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதுவே டிமென்சிட்டி 700க்கு 3,35,000க்கான ஒரு Antutu ஸ்கோர் அப்படின்றத ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லையும் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரை நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1க்கு சிங்கிள் கோர் 640 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1935 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 700க்கு சிங்கிள் கோர் 568 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1737 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் இங்கேயும் சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 நமக்கு கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது இங்கே சப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்றதுனால இதில் நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதுலேயுமே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது டிமென்சிட்டி 700 இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் இங்கே பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக இங்கே டிமென்சிட்டி 700 விட ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 நமக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 நமக்கு 6 நானோமீட்டர் சைஸில் சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் ஆகட்டும் இல்லை இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய GPU ஆகட்டும் எல்லாமே டிமென்சிட்டி 700 விட கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு இருக்குது அப்படின்றதுனால அண்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கீக் பெஞ்ச் ஸ்கோர் எல்லாமே நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 தான் பெட்டராக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 டிமென்சிட்டி 700 விட கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிமென்சிட்டி 700 விட்டுட்டு ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1க்கு போகலாம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 இருக்கக்கூடிய Adreno 619 அப்படின்ற இந்த GPU நமக்கு டிமென்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ARM Mali G57 விட ஒரு நல்ல பெட்டரான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU. அதனால கேமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் கண்டிப்பாக இங்கே பெட்டராக இருக்கும். அண்ட் ஓவரால் ஆல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 டிமென்சிட்டியை விட கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்.